த டே ஆஃப் ஜாக்கிள் 1973 ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்ட ஒரு திரைப்படம். அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு த டே ஆஃப் ஜாக்கிள் அப்படின்னு டிவி சீரிஸ் வந்து இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இந்த டே ஆஃப் ஜாக்கிள் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது, அது என்ன ஜானர், அதனுடைய சுவாரஸ்யங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். த டே ஆஃப் ஜாக்கிள் இந்த வெப்சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த டே ஆஃப் ஜாக்கில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் முதல்ல மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கார். ராய்ட்டர்ஸ், பிபிசி இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அவர் போரிலிருந்து வந்ததுக்கு பிறகு போர் அடிக்குதுரா ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எழுதின நாவல் தான் த டே ஆஃப் ஜாக்கிள். இது ஸ்பை த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த நாவலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் ஃபோர்சித். அவர் தான் இந்த நாவலை வந்து எழுதினார். ஏகப்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். அவருடைய நாவல்கள் வந்து ஏகப்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. த டே ஆஃப் ஜாக்கிள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏனென்றால் 69 அதை பற்றி யோசித்து 71 இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. 71 புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. 73 படமாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சக்கப்போடு போட்ட அந்த கதையை இப்போ வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. 10 எபிசோடு, ஒரு எபிசோடும் 45-50 நிமிஷம் இருக்குது. இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனான் பென்னட். அவர் தான் இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரதான கதாபாத்திரத்தில் வந்து எடி ரெட்மேன், அதுக்கப்புறம் வந்து லஷானா லென்ச், இவங்களாம் வந்து இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. ரைட், முதல்ல இந்த வெப் சீரிஸினுடைய கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். திரைக்கதையை பொறுத்தவரையிலையும் யார் மீது கதை பயணிக்கின்றதோ, வீரப்பன் சைட்லேருந்து பேசினா அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். போலீஸ் என்கவுண்டரை பற்றி பேசினா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்துலேருந்து பேசினா அவர் பக்கத்துக்கு நியாயத்தை சொல்லலாம். ஒரு கதை யார் பக்கத்துலேருந்து, ஹிட்லர் பக்கத்துலேருந்து ஒரு கதையை சொன்னால் அவன் ஏன் அதெல்லாம் செஞ்சான் அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அந்த கதை பாத்திரங்கள் பேசும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கிள் கதாபாத்திரம் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் கிடையாது, ஆன்டாகனிஸ்ட். இது ஆக்சுவலி இந்த ஆன்டாகனிஸ்ட் கதாபாத்திரம் ஜாக்கிள் வந்து ஒரு ஹிட்மேன். அவன் வந்து ரொம்ப திறமையாக மாறுவேடம்லாம் அணிவான். அவனை வந்து கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப திறமைக்காரன். அதே மாதிரி வந்து ஸ்னைப்பர் ஷாட்டு அடித்தான்னா அவ்வளோதான் காலி. அந்த மாதிரியான ஒரு திறமை கொண்டவன். அவனை பிடிக்கவே முடியாது. ஆனால் அவனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் முயற்சிக்கும். இந்த ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த ஜாக்கிள், த டே ஆஃப் ஜாக்கிள் கதையோடைய மையப்புள்ளி. ரைட், இதுதான் 1973 படமாகவும் வந்தது. இப்போ வந்திருக்கிறது என்னென்னா நவீன தொழில்நுட்பங்களோடு. ஏன்னா 1973 டே ஆஃப் ஜாக்கிள் வந்தபொழுது செல்ஃபோன் டவர் கிடையாது, 250 மைல் ஸ்பீடில் போகிற பைக் கிடையாது, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. தகவல்களை வந்து அவன் எப்படி வாங்குறான், ஒரு ஹிட்மேன் எப்படி வந்து மெயில் அனுப்புகிறான், என்ன மாதிரி வந்து நெட்டை யூஸ் பண்ணுறான், எப்படி செல்ஃபோனை யூஸ் பண்ணுறான், எப்படி டவரை வச்சுலாம். ஏன்னா டே ஆஃப் ஜாக்கிள் டைமில் வந்து எங்கே போனால் எங்கே வந்தான் அப்படிலாம்ன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைய காலகட்டங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் மிக முக்கியமாக தெரு ஃபுல்லும் கேமரா இருக்கும் பொழுது நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இங்கே பிரிட்டிஷை, அதாவது இங்கே இங்கிலாந்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலாந்தில் தொலைந்தே போக முடியாது. காரணம் என்னென்னா வீட்டிலேருந்து வெளியே வந்தப்பே கேட்சு. அதுக்கடுத்தது வந்து பைக் எடுத்துமே எங்கே நிறுத்துறான், பைக்குன்ற மாதிரி. இங்கே பைக்கே கிடையாது. ஏன்னா பைக் ரொம்ப கஷ்டம். ஏன்னா குளிர் அதிகமாக இருக்கனால யாரும் பைக் ஓட்ட மாட்டாங்க. கார் தான். இங்கே கார் என்பது ரயில்வே ஸ்டேஷனில் எந்த பார்க்கிங்கில் போட்டான், அங்கேருந்து வெளியே வந்தான், எந்த ட்ரெயினை பிடிச்சான், அங்கேயே ரெக்கார்டு, எங்கே இறங்கினா, எங்கே போய் சேர்ந்தான், எல்லாம் ரெக்கார்டு. ஸோ இந்த நேரத்தில் ஜாக்கிள் கேரக்டர் எப்படி இதையெல்லாம் மீறி எதிரிகளை வந்து, அவனுக்கு எதிரிகள்னால் போலீஸ் தானே, அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு அவன் எப்படி தப்பிக்கிறான்றதை இப்படி எப்படி கதையை எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுதான் இந்த சீரீஸை சுவாரஸ்யப்படுத்துது அப்படின்னு சொல்லுவேன். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முனிச்சில் ஒரு பெரிய அரசியல்வாதி புள்ளியை வந்து காலி பண்ணுறான். காசு கொடுத்தா அவன் எந்த பெரிய ஆளுங்களையும் சாவடிப்பான். அதே மாதிரி மிச்சமே இருக்காது, அவனை கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஆள் அந்த ஜாக்கிள் கதாபாத்திரம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எந்த வேஷம் வேணாலும் போட்டு வரான், எப்படி வேணாலும் பண்ணுவான், அவனை பிடிக்கவே முடியாது. இதுதான் வந்து ஜாக்கிள் கதாபாத்திரம். அதை தான் வந்து எடி ரெட்மேன் அவர் வந்து பண்ணியிருந்தார். லாஷ்னா லின்ச் அவங்க தான் வந்து
அவங்க வந்து பயாங்கான்ற கேரக்டர் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு கருப்பின பெண். இந்த ஜாக்கலுக்கும் இந்த கருப்பின பெண் வந்து MI6 வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பிரிட்டிஷ் உளவுத்துறையான MI6 அவங்க 303 செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த அதிபர் கொலையிலேருந்து அதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் அவங்க வந்து சர்ச் பண்ணுறாங்க. அவங்க ஜாக்கில் தொடர்ந்து திருத்துறாங்க. ஜாக்கில் தப்பிச்சு போயிட்டே இருக்கிறாப்புல. இந்த ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த 10 எபிசோட். இதில் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது கதை. ஜாக்கிலுடைய ஒய்ஃபாக வந்து நூரியா உர்சூல் கர்பெரோ அவங்க தான் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கும்ல. எப்பயுமே வந்து பொண்டாட்டிங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஜோக்கு கூட உண்டு. கடல் வழி பயணங்களில் புதிய பாதைகள் அமைத்த மெகலனோ வாஸ்கோட காமாவோ இல்லை வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸோ இவங்களாம் வந்து இந்திய பொண்டாட்டியை கட்டிட்டு தான் அவங்களால எங்கேயுமே போயே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு டார்க் ஹியூமர் ஒன்று உண்டு. அந்த மாதிரி இந்த ஜாக்கில் பொறுத்தவரையிலையும் வந்து அவன் வந்து தூள்னு இருப்பான், துரும்புன்னு இருப்பான். அவன் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பேற்றுற இந்திய பொண்டாட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் வந்து நூரியா. ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு உயிர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை அவன் எப்படி சமாளிக்கிறான் போகிறான் அப்படின்றதையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டே ஆஃப் ஜாக்கில் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்திற்கு இணையான மேக்கிங் தான் இது வந்து ரசிக்க வச்சுருக்கு. உலகமெங்கும் இதை வந்து கொண்டாடுறாங்க. கோல்டன் குளோபு கூட வந்து நம்ம ஹீரோ வந்து பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸை 4 டைரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அனுமேனன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனுமேனன், அதுவும் சகுந்தலா தேவிலாம் எடுத்தாங்களே அவங்க கூட வந்து இதில் வந்து 2 எபிசோடு வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 4 டைரக்டர்ஸ் வந்து இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட்ஸை ஆளுக்கு 3 2 2 அப்படின்னு எடுத்து பண்ணியிருக்காங்க. ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொனன் பேனட் தான் வந்து இதில் வந்து மெயின். அவர் தான் வந்து இதை வந்து டெலிவிஷனுக்காக கிரியேட் பண்ணி கூடயும் ஆட்களையும் சேர்த்து எழுதியிருக்காரு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான திரைக்கதையாக இருக்கிறது தான் இதனுடைய பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, கன்னி வெடி இருக்கான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஒரு பெரிய கம்பியை விட்டு ஜாக்கில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகிற இடம்லாம் வந்து அல்லு இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு சீனை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் இவ்வளோ பெரிய ரைட்டர்ஸு, இத்தனை டேரக்டர்ஸ் வந்து அது உள்ளார வந்து உழைச்சிருக்காங்க அப்படின்றது தான் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஃபண்டாஸ்டிக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி வந்து 4 டேரக்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் 4 சினிமோட்டோகிராஃபர்ஸு டேல் அண்ட் கிறிஸ்டோஃபர், லூரி அண்ட் ஆஷ்லி இவங்கெல்லாம் வந்து சினிமோட்டோகிராஃபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எடிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 6 எடிட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதாவது ஒருத்தவங்களே கொடுத்து எல்லாத்தையும் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சதுனால தான் இந்த வெப்சீரிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஹோல் சீரீஸ் 10 எபிசோடுக்கும் வந்து கம்போசராக வந்து வால்கர் வந்து இதுக்காக மியூசிக் பண்ணியிருக்காரு. ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எடிட்டிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும்போது நான் என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் திரையில் ஒருத்தம் செய்கிறேன்னா நான் வந்து ஹாப்பி ஆகிடுவேன். அதனால தான் ஸ்லேஷர் ஃபிலிம்ஸு, இந்த மாதிரியான ஹிட்மேன் ஃபிலிம்ஸு, இது எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா நான் என்னால் செய்ய முடியல, ஒருத்தவங்க அதை வந்து தரையில் செய்கிறான். அதுதான் ரசிக மனோபாவம். இந்த ரசிக மனோபாவத்தில் எல்லாமே வரும். ஹிட்மேனு அவன் வந்து சைலன்சர் ஷூட்டில் வந்து பயங்கரமான ஆள், கன்மேன், இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக வந்து ஹிட்மேன் அப்படின் போது அவங்ககிட்ட ஈவி இறக்கமே இல்லை. ஏன்னா அவன் மாட்டிக்குவான். ஈவி இறக்கத்தோடு இருந்தாலும் அவன் மாட்டிக்குவான். அப்படி இருக்கும்போது ஒருத்தவனால் நம்மளுக்கு பாதிப்பே வரலை அப்படின்னும் போது வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து உயிரோடு விடுவான். அப்படி பாதிப்பு வருதுன்னா அவங்கள வந்து தயவுதாட்சணியம் பார்க்காம அந்த ஹிட்மேன் வந்து சாவடிச்சிடும். அதானே இந்த வெப்சீரிஸை பொறுத்தவரையும் ஜாக்கில் வந்து அந்த மாதிரியான கேரக்டர் தான். ஆனால் ஓவராக எல்லாரையுமே காலி பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறது வந்து அந்த கேரக்டர் மேலே ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிறது. அதே மாதிரி இந்த பியாங்கா கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரையும் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பக்கம் உயிரை காப்பாற்றிக்க ஆதாரத்தை அழித்து விட்டு ஓடக்கூடிய ஒரு ஹிட்மேன், இந்த பக்கம் MI6 ஊன் உறக்கம் இல்லாமல் குடும்பத்தெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்த ஜாக்கில் பிடிச்சே ஆகணும்னு சுற்றக்கூடிய பியாங்கான்னு ஒரு கேரக்டர், ஒரு லேடி கேரக்டர், கருப்பின பெண். ஆனால் அந்த பியாங்காவுக்கு வந்து சரியாக எழுதப்படலையோ, சரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்படலையோ அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் ஃபஸ்ட்டு சீசனில் முடிச்சிருந்தாலும் கூட செகண்ட் சீசனில் அதுக்கான ஒரு நியாயத்தை ஜாக்கில் வந்து பண்ணுவான்ற மாதிரி தான் இது எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். மார்க் மை வேர்ட் அப்படி தான் இது பண்ணேன். ஏன்னா ஒரு நல்ல ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த பியாங்கா கேரக்டரை வந்து அடுத்த இதுக்கு வந்து அதுக்கு அந்த அவங்களோட உழைப்புக்கு நியாயத்தை கொடுக்குற மாதிரி வரும்னு நான் நம்புகிறேன். பட் வாட் இஸ் த டேக் அவே? ஒரே விஷயந்தான்,
ஷேக்ஸ்பியர் சொன்ன அதே விஷயந்தான். ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் நேசினார், எல்லாரையும் நம்பிடாத, கொஞ்சமான ஆளுங்களை மட்டும் நம்பு, அதே மாதிரி நீயா யாருக்கும் கெட்டது செய்யாத. இதுதான் அவர் சொன்ன விஷயம். ஆனால் ஒரு ஹிட்மேன் வந்து எல்லாரையும் நேசிக்க முடியாது. ஆனால் நம்புறது வந்துன்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து சூப்பராக ஜாக்கல் கேரக்டர் வந்து பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இதில் நீங்கள் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரைட். ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் அண்ட் ரேட்டிங்? 5க்கு 4 இந்த சீரீஸ்க்கு நான் கொடுப்பேன். தமிழ் டப்பிங் இருக்குது. சீன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லெஸ் அந்த மாதிரிலாம் சீன் இல்லை, ஆனால் அது வேறு மாதிரி சீன். ஆனாலும் அது 18+ தான், அதனால் கொஞ்சம் இருக்குன்றது. அதனால் நீங்கள் பார்த்து இப்போ புரிஞ்சுக்காங்க. தமிழ் டப்பிங் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் வந்து ஃபஸ்ட் எபிசோட பார்க்க ஆரம்பிச்சோன்னா சரசரன்னு போயிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, ஜாக்கில் ரொம்ப திறமையானவன். நீங்கள் வந்து ஒரு கொலைகாரன் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து அவன் பக்கத்துலேருந்து நியாயம் பேசுவீங்க, இவனை விட்டா அவன் செத்துருவான், அவன் அதனால் இவனை காவலை பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி உங்களையே ஜாக்கில் ஆக்கி உங்களையே தீமை செய்யக்கூடியவனாக உங்கள் மைண்டையே வந்து இந்த ஜாக்கில்ஸ் கேரக்டர் வந்து மாற்றிடும். ஏன்னா இந்த ஜாக்கிலோட நீங்கள் பயணிக்கும் போது என்னென்னா, இவனை உயிரோட விட்ட செத்து நம்மளை வந்து மாட்டிக்குவான், அவனால் இவனை காலி பண்ண அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு தீய சக்தியாக மாறிடுவீங்க இந்த சீரிஸை பார்க்கும்போதுன்றது தான் என்னோட கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன். எனிவே, இந்த சீரிஸ் பார்த்து உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம். த டே ஆஃப் ஜாக்கிள் தமிழில் வந்து ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்போட வந்து ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு 10 எபிசோடுகள் கொண்ட ஒரு வெப் சீரிஸு. இது எடுத்துக்க தம்பி. த டே ஆஃப் ஜாக்கிள் திரைப்படம் 1973 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதே படம் அதே மாதிரியான அந்த நாவலிஸ்டுடைய நேம் வந்து ஃபெட்ரிக் ஃபோர்சித். இப்போ இந்த தான் மட்டுமே தனக்கு எது வந்தாலும் இந்த அந்த மாதிரியான ஒரு ஆள் டே ஆஃப் இந்த டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பயங்கர வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒரு வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படி வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் வந்து 1